அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலிநாள் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது அரைச்சி விட்ட சாம்பார். இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இதில் பருப்போட அளவு நார்மல் சாம்பாருக்கு போடுற பருப்பை விட பாதி அளவு நம்ம போட்டால் போதும். இப்போ அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. பருப்பு நல்லா வேக வச்சுட்டு நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இதில் இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி பீர்க்கங்காய் சேர்க்குறேன். அரைச்சி விட்ட சாம்பாரில் இப்போ நான் வந்து பீர்க்கங்காய் போட போகிறேன். ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் போட்டாச்சு. அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் 1 கப்பு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ காய்கறியை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி விட்ட சாம்பாருக்குள்ளே பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் முதல்ல நம்ம முழு மல்லி போட்டுக்கலாம். முழு மல்லி 1 கப்பு, சின்ன கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கேன், அதை போட்டு வறுத்துக்கலாம். இது மல்லி கொஞ்சம் பொரிஞ்சு வர்ற மாதிரி சவுண்டு கேட்கும். இப்போ நல்லா வாசனையும் நல்லா வந்திருக்கு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மல்லியை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். அதே கடாயில் கடலைப்பருப்பு இவ்வளோ அளவு எடுத்துருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இதையும் வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். வெறும் கடாயில் வறுக்கிறத விட நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு வறுத்தோம்னா சீக்கிரமே வறுபட்டுரும், வாசனையாகவும் இருக்கும். அடுத்தது வரமிளகாய் ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு வறுத்துக்கணும். மல்லி வந்து முன்னாடியே எதுக்கு வறுத்தேன் அப்படின்னா, ரொம்ப வறுபட்டுருச்சுன்னா அதோட டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் வறுத்துட்ருக்கேன். அடுத்தது இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டுட்டு இதையும் லைட்டாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ மல்லியே இந்த ஜாரில் போட்டிருக்கேன். மீதி வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. அந்த சமயத்தில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வேக விடணும். இதில் வந்து காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை ஜாஸ்தி பண்ணிக்கலாம், இல்லைனா கம்மியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நான் வெந்நீரில் ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்தது தாளிச்சிக்கலாம், குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். இப்போது ஒரு ஸ்டவ்வில் வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு, இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருக்கு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுத்தது 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா செவந்து வரணும். வெந்தயமும் நல்லா செவந்து வந்திருக்கு. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் வந்து இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதை ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி வதக்கினாலே போதும். இப்போ இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம்.
இதில் போட்டுடலாம். இப்போது சாம்பாரில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் வச்சுருந்தேன். இப்போ ஆயிலெலாம் மேலே திரண்டு வர மாதிரி இருந்தது. இதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜு. இதில் மல்லித்தழையை நம்ம போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அருமையான நல்லா டேஸ்ட்டான ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடியாக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.